Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. பெரிய கூட்டம் அநேகமாக பட்டிமன்றத்தில் நாங்கள் இதுவரை பார்க்கல. அவர் இத்தனை அமைதியாக இருந்து கேட்கிற இந்த காட்சியும் இருக்கு பாருங்க, இதுவும் பெரிய விஷயம். எல்லாவற்றுக்கும் காரணம் இதை முழுமையாக இருந்து ஏற்பாடு செய்திருக்கின்ற ஐயா ஐடியல் வரராஜ் ஐயாவா, ஞானராஜ், நல்ல பேர் ஐயா. அவங்களுடைய பெரிய ஏற்பாடு ஒத்துழைப்பு, அவர்களோடு கூட சேர்ந்து செய்திருக்கிற எல்லாரும் சேர்ந்து இது பெரிய காரியம். என்ன இங்கே போட்டிருக்க விளக்குகள் பார்த்திங்களா, நானே ஜெகஜகன்னு தெரியுறேன்னா எப்படி விளக்கு போட்டிருக்காருன்னு பாருங்க. இப்போ இது பெரிய விஷயம் அது. அதனால் இவங்க எல்லாருக்கும் முதலில் நன்றி சொல்லிக்கொண்டு, அதை விட இத்தனை அமைதியாக இருந்து கேட்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன். அதிகமாக இன்றைக்கி இங்கே இந்த அது என்ன, அது இந்த ஐயா கொடுத்தது இந்த கடாயும் இந்த சில்லு கருப்பட்டி ரொம்ப பேசப்பட்டுச்சு. தயவு செய்து மன்னிச்சிருங்க எங்களை. சரி சரி சரி, இல்லை நான் அதுக்கு சொல்லலை. என்னடா இந்த ஆளுங்க இதையே பேசிக்கிட்டு இருக்காங்க, இதுலேயே இருப்பாங்க போல இருக்கு, இம்பிட்டு பிச்சைக்காரங்களாக இருக்காங்களே அப்படின்னு எவரும் நினச்சிடக்கூடாது. அவங்க எல்லாம் சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள் மேடைக்காக இப்படி பேசிட்டாங்க. அதனால் தயவு செய்து அவர்கள் இப்படி பேசியிருந்தது உங்களுடைய மனசுக்குள்ளே எங்களை பற்றி ஒரு தப்பான கருத்து உண்டாக்கி இருக்குமானால் தயவு செய்து மன்னிச்சிருங்க, அதை தள்ளிடுங்க. அதெல்லாம் வேண்டாம், அந்த விவகாரம் இல்லை. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாம் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த தலைவை போட்டிருக்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னா எப்படி, ரொம்ப சுருக்கமாகவே பார்க்கலாமே. எப்படியா மகிழ்ச்சியாக இருக்கிறது? நானாக மனசுக்குள்ளே ஒரு கலகலப்பை உருவாக்கிக்கிறதா நானா? சிலருக்கு மகிழ்ச்சி அப்படி இருக்குது. சிலர் இருந்து அப்படி எடுத்து பார்க்குறான். பையில் பணம் இருந்துச்சுன்னா, கையில் 2 காசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது அந்த காலத்தில் சொல்லுவான், இங்கே பக்கத்தில் தெற்க கோவணத்தில் 3 காசு இருந்தால் கோழி கூப்பிட பாட்டு பாடுவான்டானுவான். ஒரு 3 காசு கையில் காசு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு தனி மகிழ்ச்சி தான். ஏன்னா இது இவன் கண்டுபிடிச்சது. பணம் என்பது இருக்கே, சொத்து என்பது பூமி இறைவனுடைய சொத்து, உங்களுடைய சொத்தும் அல்ல, அது என்னுடைய சொத்தும் அல்ல. இந்த பூமியை படைத்தது யார்? நம்ம எல்லாரும் நம்புறது என்ன? ஏதோ ஒரு பரம்பொருள் நமக்கு மேலே இருக்குது, அதுதான் இந்த உலகத்தை படைத்து இருக்கிறது. அப்படின்னா இந்த பூமி என்பது அவருக்குரியது. பூமியும் அதனுடைய தாவரங்கள் அத்தனையும் அவருக்குரியது. ஆனால் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், என்னுடைய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு, என்னுடைய பலத்தை வைத்துக்கொண்டு வரையறை செய்து நான் சொந்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். தானே விஷயம் நடக்கிற தானே? ரைட். அப்படின்னா இப்போ என்ன தொண்டையை பிடிக்குது? இல்லை இல்லை, தண்ணியெல்லாம் வேண்டாம். அப்படின்னா இந்த சொத்து இருக்குது பாருங்கள், சொத்து என்பது நான் கண்டுபிடிச்சது. சொந்தம் என்பதை அவன் தந்தது. சொந்தம் அவன் தந்தது, சொத்து நான் தந்தது. இது சுருக்கம். சரிங்க, அது யார் தந்தா இல்லை, நமக்கு என்ன வந்துச்சு? அவர் கொடுத்தாரு, அது அவருடைய கிரியேஷன். சொந்தம் என்பது அவருடைய கிரியேஷன், சொத்து என்பது என்னுடைய கிரியேஷன். காசு நம்ம கையில் இருக்குது, கையில் பணம் இருந்துட்டால் எப்படி இருக்கும்ன்றீங்க. அப்போது அது ஒரு பெரிய விஷயம் தானே.
எதையா மகிழ்ச்சி தெரியும் அப்படின்னா, இந்த பக்கத்தில் 3 பேர் என்ன கருதுகிறாங்க, பணம் கையில் இருந்ததுன்னா ரொம்ப பெரிய மகிழ்ச்சி இருக்கும். அது உண்மையும் கூட தான். ரொம்ப கையில் காசு இருந்ததுன்னு சொன்னால் ஒரு கலகலப்பு இருக்கத்தானே செய்யும். இல்லைன்னா இத்தனை பெரிய மேடையை நம்ம போட முடியுமா? வச்சிருக்க உட்கார்ந்துருக்க இந்த காரங்களாம் பாருங்கள், இதுகளெல்லாம் ஏற்பாடு பண்ணி இந்த விளக்குகளை போட்டு ஆட்களை உட்கார வச்சு, இல்லை விட்டுருவோம். இந்த சேர் போட்டிருக்கிற விஷயத்தை பற்றிங்களா? இந்த சேரே இல்லைன்னுங்க நம்ம வருவோமா? இங்கே இத்தனைக்கும் எப்படி வேணும்? காசு தானே. காசு இருந்தா அது மட்டும் இல்லை, இவங்க பேசுகிறாங்க பெருசாக. இவங்க ஏதாவது இந்த சொன்னார் இல்லையா அவர், கிலோவில் போடுறோம்னு, இவங்க கிலோவில் கொண்டு வந்தால் தான் இங்கே மகிழ்ச்சி இல்லைங்க. அவங்க கொண்டு வந்தாங்கன்னா தான் இங்கே மகிழ்ச்சி. அப்புறம் அவர் கெட்ட பிற்பாடு அவர் அதுக்கு பிற்பாடு இவங்க காலடியில் கடந்தா தான் இவங்களுக்கு மகிழ்ச்சி. இங்கே வாங்கியாச்சுல, அப்புறம் என்ன ஆகும்? அதுக்கு பிற்பாடு இவங்க கதை என்ன ஆகும்? அங்கே கீழே அவங்க என்ன சொன்னாலும் எஸ்ஸு எஸ்ஸு அதுதான். அப்படின்னா பணம் 10ம் செய்யும் இருக்கான்ல, நல்லா யோசிச்சு பாருங்க. 1 2 ஏய் என்ன அது, பணம் பாதாள மட்டும் பாயும் இருக்கான். இப்போ பணத்துக்கு ஒரு செல்வாக்கு ஜாஸ்தி இருக்குது. அது கொஞ்சம் கூடுதலான விஷயம். அதனால தான் காரல் மார்க்ஸ்னு ஒரு அறிஞர் சொன்னால் அது ஒரு மாய மோகினிடானா. இந்த உலகம் தோன்றியதிலிருந்து இன்னும் வரைக்கும் அதை கண்டுபிடிக்க முடியல. இது செய்யக்கூடிய ஜாலம் இருக்குது பாருங்கள், இந்த மாய மோகினி செய்கிற ஜாலம், அதை கண்டுபிடிக்கவே முடியல. காரல் மார்க்ஸ் சொல்கிறான். அப்படின்னா பணம் பணத்தை பற்றியே ஒரு புத்தகம் எழுதுனா அவன் இப்படி சொல்கிறான். அப்படின்னா பணம் பெரிய விஷயந்தான், சொத்து பெரிய விஷயந்தான். இப்போ நமக்கு குடிக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது வேறு தனி. எலி வலையினாலும் தனி வலை வேணும்ல. இப்போ தனி வலை இருந்துருச்சுன்னு சொன்னால் ரொம்ப நிம்மதியாக இருக்கலாம். குடிக்காமல் இருக்கோம், வீட்டுக்குள்ளே கிடப்போம். இப்போது நிலமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, இல்லை எந்தெந்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, சந்தோஷந்தான். உள்ளபடி இதை பார்க்குற போது காசுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கத்தான் இருக்குது. இல்லைன்னா லேசான காரியமாங்க. இப்போ நான் யோசித்து பார்க்குறது உண்டு. நல்ல நல்ல சினிமா நாடக நடிகர்கள் இருக்காங்க பாருங்கள், நல்ல நாடக நடிகர்கள் இருக்காங்க. மேடையில் அவன் நடிக்கிற நடிப்பை பார்த்தோம்னா அத்தனை பிரமாதமாக இருக்கும். ஆனால் அவனை தேட ஆள் கிடையாது. சினிமாவில் ஒரு 10 படத்தில் இப்படின்னு போயிட்டான்னு வச்சுங்க, அது இந்த பொம்பளை பிள்ளைய வந்துட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். கூட்டம்னா கூட்டம். என்ன காரணம்? அவனுக்கு இருக்கிற விளம்பரம் மட்டும் இல்லை, காசு. கையில் ஏகப்பட்ட காசு இருக்கும். நாடக நடிகருக்கு யார் காசு தருவா? வேணால் ஒரு வேணால் ரிப்பன் குத்தி விடுவேன், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அங்கே இருக்கிற ஆளுக்கு காசு எக்கச்சக்கமாக இருக்குது. கையில் காசு இருந்தால் பெரிய மரியாதை இருக்கிறது அல்லவா? மரியாதையே ஒரு பெரிய மகிழ்ச்சி தானே நமக்கு. 4 பேர் பார்த்து அண்ணாச்சி வாங்க வாங்க அப்படின்னு கும்பிட்டான்னா அது எவ்வளோ பெரிய மரியாதைன்றீங்க. நம்ம பாட்டு போகும்போது யாராவன் யாருக்கு இருக்குப்பே, முகரையை பார்த்தா சரியாக இல்லை அப்படின்னா என்ன கதி ஆகும்? இப்போ பணம் ஒரு பெரிய விஷயம்யா, அது ஒரு சந்தோஷம் தரக்கூடிய காரியம்தான் அப்படின்னு இவங்க சொல்கிறது இருக்கே, அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனால் இது சந்தோஷம் மட்டுமா தரும் நினைக்கிறீங்க? இப்படி கேட்போம். இது சந்தோஷத்தை மட்டுமே தருமா? இந்த இப்போ சொன்னாங்க இல்லையா, இந்த குழந்தைய 2 ஒரு பாப்பாவை தூக்கி வச்சுருந்துச்சின்னு சொல்லி, அக்காக்காரி 2 மணி நேரம் தூக்கிக்கிட்டு இருந்தா. அவ கேட்டார், பேசாளர் வந்து கேட்டார், என்னம்மா நீ இப்படி இவ்வளோ நேரம் கேட்டிருக்கியம்மா, அவனுக்கு வலிக்காதா உடம்பு? அப்படின்னா, என் தம்பி இல்லை அப்படின்னு சொன்னாலாம். சந்தோஷமாக இருக்கு கேட்க. சரி, அந்த தம்பிக்கு நாளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. வாங்க, அந்த வீட்டில் கொஞ்சம் சொத்து பத்து இருந்துச்சு. அப்படி இருக்கிற போது அக்காவுக்கு காசு கொடுக்கணும்.
இப்போல்லாம் பெண்ணுகளுக்கு சொத்து கொடுக்கணும்னு வந்துருச்சு இல்லையா, கொடுக்கணும். அப்படின்னு கொடுக்கும்போது அவங்க வீட்டில் இந்த பொண்ணு சொல்லி கொடுக்குறா வீட்டுக்கார்ட்ட, எதுக்கு அம்புட்டு கொடுக்கணும், ஏயா அவசியமா கொடுத்து தான் ஆகணுமா, பாடு ஓடுறதெல்லாம் நீ, அவள் தான் இன்னொரு வீட்டுக்கு போயிட்டாள்ல, நீ என்ன கொடுக்க, கல்யாணம் போய் நிறையா கொடுத்துட்டோம்ல, நீ எதுவும் கொடுக்கணுமா, யோசிச்சுக்கையா, நீ 4 பிள்ளைய வச்சுருக்க, யோசிச்சுக்கையா அப்படின்றான்னு வைங்க. இப்போ அந்த சொந்தம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த சொந்தத்தில் காசு தானே, இந்த காசு உள்ளுக்குள்ளே பகையை உண்டாக்கிருச்சு. ஒரு காலத்தில் இந்த காசு இருக்கும்போது பிரமாதமாக தெரிஞ்சிச்சு. இப்போ பிரிக்கணும்னு வர்ற ஆரம்பிக்கும் போது, அவள் கூட அக்கா தங்கச்சியை கூட விட்டுருங்க, அவங்க அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தான்னு வச்சுக்கோங்க ஒரு வீட்டில். கோர்ட்டில் நிம்ம சொல்கிறாங்களே, எத்தனை வழக்கு கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? கோர்ட்டில் சொத்து பிரிக்கிற விவகாரம் வந்துருச்சுன்னு சொன்னாலே அவனை கூப்பிட்டு வச்சு போதிரியார் பாதகர் சொல்கிறாரு, எப்பா பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா, ஒருத்தர் விட்டு கொடுங்க. அதுக்கு ஒரு காலத்தில், அந்த காலத்தில் சொல்லுவாங்க, தூத்துக்குடியில் செம்பு வெட்டியான் தெருன்னு ஒரு தெரு இருக்கான், கேள்விப்பட்டிருக்கீங்களா? தூத்துக்குடியில் செம்பு வெட்டியான் தெருன்னு. எல்லா பொருளையும், வீட்டில் இருக்க பொருளையெல்லாம் பிரித்து கொடுத்துட்டாங்க. மிஞ்சி போனது ஒரு செம்பு தான். அது ஒத்த செம்பமாக நிற்குது, செம்பாக இருக்குது. இப்போ ஒத்த செம்பை என்ன செஞ்சாக, இந்த பங்கு போடுறவர், அடே இவனா நீ இலைய வேண்டாம், அவன் மூத்த வேண்டாம், வச்சுக்கட்டும்டா ஒரு பெரிய செம்பு நான். அப்போ ஏன் வீட்டுக்குள்ளே சத்தம் வருது, ஏன் சின்னவர் வச்சுக்கப்படாதோ அந்த அம்மா, அவரை கட்டினவர். அப்போ என்ன செய்யப்படுறது? இப்போ என்னம்மா செய்ய, ஒத்த செம்பு இருக்குமானா ஒன்றும் அதை வெட்டி ஆளுக பாதியாக போடு, இல்லை அதுக்கு விலை போடு, விலையை போட்டு அதுக்கு இப்போ காசுக்கு தர சொல்லணும். அதனால் என்ன செஞ்சாங்களாம், பஞ்சாயத்து பண்ணவன் அந்த செம்பை வெட்டி இவனுக்கு பாதி அவனுக்கு பாதியாக கொடுத்தானான். எப்படி பங்கு போட்டிருக்கு பார்த்தீங்களா காசு? அப்படின்னா பணம் சேர 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 ஆசை பெருகிவிடும். ஆசை பெருகிருச்சுன்னா சொந்தம் என்பது என்ன, பந்தம் என்ன, போடா அப்படின்னு விரட்டிடுவான்னா. நான் பணம் மகிழ்ச்சி மட்டும் தருவதில்லை, அது அவனுக்குள்ளே கொஞ்சம் துயரத்தையும் தருவதாக இருக்கிறது. சந்தேகம் வந்தது கடைசியில். கோர்ட்டில் நடக்கிற அநேக கேஸு பூரா சொத்து கேஸாக இருக்குது. அப்படின்னா யோசித்து பார்த்தா மகிழ்ச்சியை தருவதற்கு பதில் மகிழ்ச்சிக்கு எங்கே நெருக்கடி இருக்குமோ, ஒரு பக்கம் இந்த பக்கம் சந்தேகம். இப்போ இங்கே வாங்க, சொந்தத்துக்கு வாங்க. சொந்தம் என்றது யார்? அப்பா வழி சொந்தம், அம்மா வழி சொந்தம், நம்ம கெட்டின வழியில் சொந்தம், இல்லை கெட்டி கொடுத்த வழியில் சொந்தம். இவ்வளோ தானே. அப்பா வழியில் சொந்தம், அம்மா வழியில் சொந்தம். யாருங்க? சித்தப்பா. இப்போல்லாம் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு போனோம்னா, இன்னி போகிற காலத்தில் சித்தப்பா பெரியப்பாலாம் இருக்க மாட்டான். இருக்கிறதே ஒரு பையன் ஒரு பொண்ணு. அது ஒரு பொண்ணு இருந்தாலும் உண்டு, இல்லாட்டி இல்லை, எல்லாம் பையனாக வேணும்ன்றான். சில இடங்களில் பொண்ணே இல்லைடான்றான். அப்படின்னா அவனுக்கு உறவும் இல்லாமல் போயிடும், உறவே இல்லை, சொந்தமே இல்லாமல் போயிடும். அதில் இன்றைக்கி வரக்கூடிய பயலெல்லாம் அனாதியாக அம்மாட்டுக்கு எங்கே போய் அமெரிக்காவில் போய் உட்காந்துக்கிறான். அம்மா அங்கேயே, அம்மா ஆஸ்பத்திரியில் கிடக்காடாண்ணா, அப்பா நான் லீவ் எடுத்துகிட்டு வர முடியாது, நல்ல ஆஸ்பத்திரியாக சேர்த்துருங்க, பில்லை சொல்லுங்கள் நான் தந்துடுறேன்றான். அவ்வளோதான் இனிமேல் நடக்கக்கூடிய சொந்தங்கள்லாம் இப்போ இருக்கக்கூடிய நிலையில். ஆனால் இருக்கிற இந்த சொந்தங்களையே நாம் சோதித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டாமல் போய்கிட்டே இருக்கே. இப்போ இது என்னையா செய்கிறது, இந்த சொந்தம் எப்படியா மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு இந்த பக்கம் பார்க்குறாங்க. யோசித்து பாருங்கய்யா, உள்ளபடியே நமக்கு பணம் இருக்குது கையில், எவ்வளவு காலத்துக்கு இந்த பணம் பிரச்சனை. இப்போ சாக்ரட்டிஸ்னு ஒரு அறிஞர், அவன் போய் ஒரு பெரிய மாலில் கொண்டு போய் விட்டாங்க அவனை. அந்த மாலில் இப்படி நின்று பார்த்தான். இப்படி பார்த்துட்டு, டேய் எனக்கு வேண்டாத ஜாமான் இங்கே கிடக்கு, நிறையா கிடக்கு அப்படின்னா. அவன் எல்லாவற்றையும் துறந்துட்டான், எல்லாவற்றையும் வேண்டாம் 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 வேண்டுன்னு.
மற்றும் தொடர்பாடு எவன்கோல் பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பும் மிகையவன். என்னத்தை இதை போய் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்? ஏசு கிறிஸ்து சொன்னார், 2 வஸ்திரம் வச்சுருக்கியாயா, ஒரு வஸ்திரத்தை இல்லாதவனுக்கு கொடுத்துறியானார். அவர் ஒரு பெரிய பொது உடம்புக்கு போனார் பாவம். நம்ம ஆளு இப்போ என்ன கட்டிட்டான்? 2க்கு தானே சொன்னார். என்கிட்ட 20 இருக்குது, நான் என்ன செய்வேன்? நம்ம என்ன செய்ய முடியும்? 20 வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியுமா? அவர் பாவம் 2 இருந்து சொல்லியிருக்காரு. 2 வரும்போது பார்த்துக்கிடுவோம், முடிச்சாச்சு. இப்போ நம்ம கதையில் என்ன இருக்குன்னா, காசு அப்படின்னு வர்ற போதெல்லாம் நம்மளை கொஞ்சம் நம்ம சாதாரணமான மனுஷங்க இல்லையா? சாதாரணமான மனுஷனுக்கெல்லாம் இப்படி தான் இருக்கும். நமக்கு சொந்தம் என்பது வர்றபோது அது என்ன செய்யும் நம்மளை? ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்கிறேங்க, எவ்வளவு பணம் இருந்தாலும் வயது ஏற ஏற நான் யோசித்து பார்க்குறேன். நான் சிறு வயதில் வீட்டின் முல்லா பக்கத்துலேயும் ஓடி ஆடிக்கிட்டு தெரிஞ்சேன். வீடு முழுவதும் எனக்கு சொந்தமாக இருந்தது, சந்தோஷமாகவே இருந்துச்சு. அந்த சொத்து எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. வீட்டின் வெளியே போனேன், உள்ளே வந்தேன், சந்தோஷமாக இருந்துச்சு. வயது ஏற 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 நானும் ஒரு படுக்கையுமாகவே போனோம். நானும் ஒரு படுக்கை மட்டுமல்ல, என் வீட்டில் இருக்கக்கூடிய மருமக என்ன செய்கிறா, இவரை இங்கே வச்சிருக்கலாமா, அந்த பாத்ரூம் பக்கத்தில் போட்டுருவோமா. இப்போது நான் கட்டிய வீடு, நான் வாங்கிய சொத்து, எனக்கு இங்கே மட்டும் இல்லை சொத்து, பல இடங்களில் சொத்து இருக்குது. ஆனாலும் இப்போது நாளாக நாளாக என் படுக்கையில் நான் கிடக்கிற போது நான் எந்த இடத்துல இருப்பது என்பதை நான் தீர்மானிக்க முடியலை. என்னுடைய இருப்பிடத்தை தீர்மானித்து இருக்கிறவள் என்னுடைய மருமகள். கொண்டு போய் இந்த அங்கே போடுவோமாண்ணா. என் மகா வந்து பார்த்துட்டு, ஐயா உன்னை இங்கனையா போட்டிருக்காங்க அப்படின்னு நான் பாருங்க. அவள் கண்கள், அந்த கண் அப்படி சிந்துது, கண்ணீர் சிந்துறது மட்டும் இல்லை, கத்துறா. ஓ எனக்கு கொடுத்த மனுஷன், சம்பாதிச்ச மனுஷன், அவரை கொண்டு போய் அங்கே போட்டிருக்கீங்களே எனக்கு. இப்போ இவன் என்ன சொல்கிறா, அள்ளி போடுறவங்களுக்கு தெரியும். நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க, நான் எத்தனை நாளையா கஷ்டப்படுவேன், எந்த இடத்துல கஷ்டப்படுவேன்னு. நாளாக 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 என்னுடைய பணம் என் கையில் இல்லை. என் வீட்டு சாவி இருக்கு பாருங்க, இந்த சாவி கூட என் கைவசம் இல்லை. மெல்ல மெல்ல என் மகன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டான் சாவியை. இப்போது அங்கே இருக்கக்கூடிய உடைமைகள் இருக்கு பாருங்க, எதுவும் எனக்கு பயன்படவில்லை. நான் எப்படி வெறுமையாக வந்தேனோ அப்படியே வெறுமையாகவே அந்த இடத்தில் கிடக்கிறேன். என் உடுத்தி இருக்கிற துணிகள் கூட என் கூட ஒட்டி இருப்பதற்கு சஞ்சலப்படுகின்றன. அப்போது இவையெல்லாம் பொருட்களெல்லாம் எனக்கு எத்தனையோ பெரிய சந்தோஷம் கொடுப்பதாக தெரிஞ்சது. ஆனால் காலப்போக்கில் நான் கடைசியாக கிடக்கிற நேரங்களில் அது அல்ல, ஓடி வருகிற என்னுடைய மகன், தேடி வருகிற என்னுடைய மகள், என் சொந்தமான ஆட்கள், என் சித்தப்பா மகன், அண்ணன், பெரியப்பா இங்கேயா கிடக்குங்க அப்படின்னு சொல்லி ஓடியாராம் பாருங்க. அவன் வந்து என் கட்டில் பக்கத்தில் உட்காந்து 2 கண்ணீர் துளிகளை மேலே சொந்துறான் பார்த்துங்களா. அது சுடுகிற சுடுகலை. அதனால தான் சொன்னால், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் நானே, திருவள்ளுவன். அது பார்க்குற போதுங்க, அந்த கண்ணீர் துளிகள் இருக்கு பாருங்க, அது கொடுக்கிற ஆனந்தம். எனக்கும் ஒரு ஆட்கள் இருக்கிறார்கள், எனக்கும் சொந்தம் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, என்னை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டிருக்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் கிடக்கிற நான் பணக்காரன்தான், பெரிய காரில் கொண்டு வச்சுருக்காங்க, எல்லா வசதிகளும் இருக்குது. ஆனால் என்னை வந்து பார்ப்பதற்கு ஆள் இல்லை. அங்கே ஒரு வேலைக்காரரை போட்டாச்சு, அவர் தான் பார்த்துக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு வேலை ஜாஸ்தி இருக்குது, இருக்கிற சொத்தை கவனிக்கிறதுக்கு அவளுக்கு ரொம்ப பெரிய வேலை இருக்குது. அதை விட நான் பெரிய ஆள் இல்லை. ஏன், இது முடிஞ்சு போன கேஸ், இதை தூக்கி போட தான் வேணும், வேறு வழி இல்லை. ஒருவரும் வரலைன்னு உடனே அந்த அலுவலகத்தில் இருக்க சாதா ஆஸ்பத்திரியில் இருக்கிற கேட்குறான், ஆளே இல்லையா அந்த ஆளுக்கு,
மட்டமான ஆள் போல் இருக்கு. நான் பக்கத்தில் இருக்கவே சொல்கிறேன், பணமாக வச்சுருக்காயா, நான் அதான் ஆள் வரல. பணம் இருக்கையா, ஆள் வரலையா. ஆனால் சாதாரண மனுஷன்யா, நீ கிராமங்களில் பாருங்கள், சாதாரண மனுஷன் அவன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் விழுந்துட்டான், உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போட்டிருந்தா அந்த ஊரே ஓடுதையாங்க. ஊரே ஓடி போய் எப்போ பிடிக்கிறான்னா யோசிச்சு பாருங்க. அப்போது எது உங்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி தரும்னு நினைக்கிறீங்க? நாம் சுண்டுகின்ற பணம் அல்ல, நம் பைகளில் கிடக்கிற பணம் அல்ல. அது எல்லாம் நம்ம கையில் இருக்கும், இல்லாமல் கூட போகும். ஆனாலும் கூட எனக்காக இருந்த துளி கண்ணீரை சிந்துகிற என் தாய் இருக்கிறா பாருங்க, எனக்கு ஒரு துணை இருக்கிறது. என் தாய் மட்டுமல்ல, என்னுடைய தாரம், என் மனைவி, என் பிள்ளை, என்னுடைய உறவு, இதெல்லாம் என் அருகிலே வந்திருந்து என்னை பார்த்து கண்ணீர் துளி சிந்துகிற அந்த காலம் இருக்கு பாருங்க. அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி கோடி கோடியாக கொட்டி இருக்கிற பணத்தில் கிடைக்கவில்லை. பெரியவர்களே, அதற்காக பணத்தை வெறுத்து விட வேண்டாம். அதுவும் வேண்டும் தான். ஆனால் அதுவே வேண்டும் என்று நினைக்கிற நினைப்பு இருக்கு பாருங்க, அது உங்களை மேலான இடத்திற்கு போவதற்கு செய்கிற தடை. இறைவனுடைய இல்லத்திற்கு நீங்கள் போக வேண்டும் என்றால் நீங்கள் எந்த நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ அதை பற்றி அல்ல கவலை. நீங்கள் எந்த நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். ஆனால் அந்த பரம்பொருளின் இடத்திற்கு நாம் போவதற்கு தடையாக இருப்பது உறவல்ல, பணம், சொத்து தான் நமக்கு தடையாக இருக்கும் என்றால் நிச்சயமாக மகிழ்ச்சி பெரிதாக கிடைக்கிறது சொந்த பந்தத்தில் தான் என்று கூறி, சொந்தங்களை நேசியுங்கள். நாம் ஏழையாக சாவதை விட அனாதியாக செத்து போவது ஆபத்தானது. நமக்காக அழுவதற்கும் ஆள் இருக்க வேண்டும். நாம் விழுந்த பிற்பாடு நம்மை பார்த்து தொழுகிற போதுக்கும் ஆள் இருக்க வேண்டும். பணம் இருந்து பயனில்லை என்று சொல்லி அதற்காக பணமே வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. சேருங்கள், ஊரையும் சேர்த்து கொள்ளுங்கள், உறவுகளையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.